கல்யாணத்துக்கு பின்னாடி 4 வருஷமா ஒரு ஃப்ரிட்ஜ் கேட்டுட்டு இருக்கேன் சார். 20 ரூபா மாவு பாக்கெட் வாங்கி வைக்கிறதுக்கு உனக்கு 20,000 ஃப்ரிட்ஜ் கேக்குறா அப்படிம்பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்க தான் உங்க ராபர்ட் மீனா. இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க என்ன vlog பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு புதுசா ஃப்ரிட்ஜ் வாங்க போறோம். நான் ரொம்ப நாளா ராபர்ட்ட ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்த விஷயம். அது வாங்குறதுக்காக தான் நம்ம திண்டுக்கல் வந்திருக்கோம். என்ன பிரைஸ்ல நம்ம வாங்கணும், எந்த கடையில வாங்கணும், எத்தனை கடை ஏறி இறங்கணும் அப்படின்றது இந்த vlog ஃபுல்லா நீங்க பாப்பீங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் தான் நாங்க டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பாத்துக்கலாங்கறியா? எல்ஜிலே பாத்துக்கலாங்கறியா? எவ்வளவு 18 என்ன பண்ணலாம்? எடுக்கலாம்ப்பா. இதுக்கு என்னென்ன வித்தியாசம்? புரியல. 1 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 180 லிட்டர் 83 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது கீழே ட்ரே வரும், அது ட்ரே வராது. ஒடுக்கமா இருக்க மாதிரி இருக்கு. ஹைட் இருக்கும். எல்லா பிராண்டுமே அகலமாக இருக்கும். ஹைட் மட்டும் போடும். கெப்பாசிட்டி போடும். அது நீங்கள் பார்த்தீங்க 184 லிட்டர் ஸ்டோரேஜ், இது 207 லிட்டர் ஸ்டோரேஜ். பெரிய சார். இது 235 லிட்டர் ஆட்டோ டிஃப்ராஸ்ட் ஆகும். அப்படின்னானே இது கூலிங் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்துக்கும். உள்ள பொருள் இருந்தால் கூலிங் இருக்கும், பொருளே இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்து ஆஃப் ஆகும். அந்த மாடல் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம தான் கூலிங் மேனுவலாக நம்ம செட் பண்ணுற மாதிரி. இது என்ன? இது 23 ரூபா. 235 லிட்டர் 23 ரூபா. கம்மியாவே சொல்லுங்கண்ணே. வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் ஆக்ஷன் தான் எடுக்கும். எனக்கு கொடுக்குறேன். ஃப்ளோரா காக்கி வாஷிங் மிஷின். நம்ம ஆல்ரெடி 2 கடை பார்த்துருக்கோம். ஒவ்வொரு கடையில ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் இவ்வளவு போக இவ்வளவு வரும், நீங்க இவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாடல்லாம் காமிச்சாங்க. இப்ப நம்ம 2-3 கடை ஏறி இறங்கினாதான் நம்மளுக்கு எந்த கடையில என்ன ரேட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 கடை ஏறி இறங்கியாச்சு. இப்ப 3வது கடையா நம்ம சத்யா தான் சூஸ் பண்ணிருக்கோம். அங்க போயிட்டு அங்க என்னென்ன மாடல் இருக்கு, எவ்வளவு ரேட்ல கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்க செட் ஆகல அப்படின்னா வேற கடை போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க பிளான் பண்ணி போனோம். கடைசியில நம்ம அங்கேயே ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டோம். 18 ரூபாய் சொன்னாங்க. டிஸ்கவுண்ட் இதெல்லாம் போக பிரைஸோட சேர்த்து 16 ரூபாய் வந்துடுச்சு. டோர் டெலிவரியுமே அவங்களே பண்ணிடுவாங்களாம். அதுக்கு காசெல்லாம் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால நம்ம இங்கே சத்யாலே ஃப்ரிட்ஜ் எடுத்துட்டோம். வா வா. அது 500 ரூபாய். கெப்பாசிட்டி தான் வேற எதுவும் பண்ணணும். தூக்கிட்டாங்க வரேன். அம்மா அம்மா ஐ ஐ மாமா
ஏய் இது என்னது இது என்னது அதெல்லாம் தரமாட்டாங்களா எங்க கலர் பார்த்துக்கலாங்க இது ஆப்போசிட்ல அப்படியே உள்ள வராது. சொன்னீங்களே ஆப்போசிட் ரெண்டாவது கலர் இது ஆப்போசிட் நாளைக்கு பூஸ் நாளைக்கு அவன் தலையில தூக்கி வச்சுட்டு போற மாதிரி நாளைக்கு போகணும் நாளைக்கு டைப் பண்ணாதான் வருது. எனக்கு மனப்படமே ஆயிடுச்சு அந்த வீடு அந்த ஓட்டி விடு இந்த அவங்க வராங்க போய் சைக்கிள் இல்ல அசால்ட்டா தூக்கிட்டு போறாங்க ஏஜி தள்ளிக்க ஏஜி என்னண்ணா இந்த வீடு தானே இந்த வீடு தானே ஃபேனு ஃபேனு ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம நினைச்சதை வாங்கிட்டோம். இப்போ நாம் பெத்த மையன் போகணும் குளிக்கல குளிப்பாட்டுறதுக்காக கூட்டு போனே வந்துருச்சுன்றனால சட்டையை போட்டு டவுசர் போட்டு கூட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறாங்க கழுத்து அறுத்துக்காது ரெண்டு பேரும் வர மாட்டேங்குது. ஓப்பன்லாம் இருக்குது. அம்மா கண்ணம்மா அம்மா கண்ணம்மா பல நாள் கனவே ஒரு நாள் நனவே அது அப்படி எடுக்கக்கூடாது. அது தெளிவா தெரியல, இது தெளிவா இருக்கு. அதே ஃப்ரிட்ஜில் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. உடஞ்சு கிடஞ்சு போயிருக்கு. இருக்கக்கூடாதியா
இங்க பாரு போர்டுல போட்டுட்டு பாரு. அம்மா உடச்சு போறா இதுதான் சாமி. இருடா, நாளைக்கு கூட உடச்சு போறேன். இப்பதாக்கா போனால கலர் நல்லா இருக்காக்கா? சின்னதா இருக்க மாதிரி இருக்குல்ல? ஜீரோ தான் வாங்கி போடணும். இல்லை இதுதான் கத்தி வச்சு குத்திருக்கா நீங்க பின்னாடி. ஆல்ரெடி கோடு போட்டேன்னு நினைக்கிறேன். இல்ல 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 சாவியை காணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.